மணமகிழ் மன்றத்தில் மதுபானம் அருந்திக் கொண்டிருந்த இளைஞர் திடீரென மயங்கி விழுந்த சிசிடிவி காட்சிகள் இவை. தமிழகத்தில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் தனியார் மதுபான கூடங்களை நடத்த அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் பழைய ஸ்டேட் பேங்க் ரோட்டில் நெப்போலியன் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு கிளப் என்ற பெயரில் தனியார் மணமகிழ் மன்றம் கடந்த 20 நாட்களாக செயல்பட்டு வருகிறது. புதிதாக திறக்கப்பட்ட இந்த மதுக்கூடத்திற்கு கும்பலாக வரும் நபர்கள் ஓசியில் மது கேட்டு மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில் எலந்தங்குடி ஊராட்சி முட்டம் கிராமத்தை சேர்ந்த சிற்றரசன் என்பவர் தனது நண்பர் காமராஜ் உள்ளிட்டவர்களுடன் அங்கு மது அருந்த சென்றார். அங்கு பிளாக் பெரல் என்ற மதுவை வாங்கி பகிர்ந்து குடித்த சிற்றரசனும் அவரது நண்பர்களும் பின்னர் ஓரியான் பிராண்ட் மது பாட்டிலை வாங்கி குடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் மது அருந்திக் கொண்டிருந்த சிற்றரசன் திடீரென கீழே விழுந்தார். போதையில்தான் சிற்றரசன் கீழே விழுந்ததாக நினைத்த நண்பர்கள் மற்றும் அங்கிருந்த குடிமகன்கள் அவரவர் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தனர். கீழே விழுந்த சிற்றரசனும் தரையில் விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாது என்றபடி போதையில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்க திடீரென மயங்கினார். உடனிருந்த நண்பர்களுக்கு அடிச்ச சரக்கெல்லாம் ஒரு நொடியில் இறங்க சுதாரித்துக் கொண்ட அவர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மற்றும் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சிற்றரசனை பரிசோதித்து 108 ஆம்புலன்ஸில் ஏற்றி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இரண்டாவதாக சாப்பிட்ட ஓரியான் மது பாட்டிலில் பூச்சி இருந்ததாக சிற்றரசனின் நண்பர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பூச்சு கிடந்த மதுவை குடித்ததால் தான் மயங்கி விழுந்ததாக குற்றம் சாட்டிய அவரது நண்பர் பார் அங்கீகாரத்துடன் செயல்படுகிறதா, அங்கு விற்கப்படும் மது பாட்டில்கள் அரசால் வழங்கப்படும் மதுவா அல்லது போலியா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அதுவரை பார் செயல்பட தடை விதிக்க வேண்டும் என்றார். இப்போ அந்த பார்ல தமிழ்நாடு அரசோட ஒயின் ஷாப்பில் சரக்கு தான் வாங்கி விற்கிறாங்க. மேலே 20 ரூபா அதிகமாக வாங்கி விற்கிறாங்க. வாட்டர் கப்லாம் ஃப்ரீயாக கொடுறாங்க, சுண்டல் ஒன்று தராங்க. இதனாலே மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபேன் வசதிக்காகவும் டேபிளுக்காகவும் அவங்க போய் சாப்பிட்றாங்க. அது தமிழ்நாடு அரசு சரக்கா இல்லை இவங்களே? ஆனால் விடிய அந்த ஒயின் ஷாப் திறந்து தான் இருக்குது. உள்ளே எல்லாம் பாருமே வசதி வச்சு டேபிள் சேரு, டெய்னிங் டேபிளுக்கு கட்டில் மெத்த எல்லாமே வச்சுருக்காங்க. சீட்டு கட்டு, போக்குவரத்து, அந்த கேரன் போர்டு எல்லாமே உள்ளே இருக்குது. ஒரு 20 பேர் கொண்ட குழு அந்த ஒயின் ஷாப் உள்ளே இருக்கிறாங்க, தங்கியிருக்காங்க. ஆனால் நைட்டில் அதை கலப்படம் பண்ணுறாங்களா இல்லை அரசாங்கத்து சரக்கு தானா, இல்லை அவங்களே கலப்படம் பண்ணி வேறு ஏதாவது சரக்கு எங்கேயோ வெளி மாநிலத்திலேருந்து கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு சீக்கிரம் ஒட்டிட்டு விற்கிறாங்களான்னு சந்தேகமாக இருக்குது. இது தமிழ்நாடு அரசு ஒயின் ஷாப் தான் முதல் அங்கீகாரங்கள் வேணும். அப்படி அங்கீகாரம் தெரிகிற வரையும் இந்த ஒயின் ஷாப் மதுபான கடை ஏற்று முடணும். இதுகுறித்து மணமகிழ் மன்ற மேலாளர் சண்முக சுந்தரம் கூறுகையில், சிற்றரசன் உள்ளிட்ட குழுவினர் மணமகிழ் மன்றத்திற்கு வந்து ஓசியில் மதுபானம் கேட்டு தொந்தரவு செய்ததாகவும் தர மறுத்ததால் பாருக்கு வந்து அடிக்கடி இடையூறு ஏற்படுத்தியதாக கூறினார். மேலும் சம்பவத்தன்று 5 பேர் வந்ததாகவும் அவர்கள் பூச்சி கிடப்பதாக குற்றம் சாட்டும் ஓரியான் மது பாட்டிலை தங்களிடம் வாங்கவே இல்லை என்றும் கூறினார். தங்களது மணமகிழ் மன்றத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்த சிற்றரசன் தரப்பினர் இதுபோன்று சித்தரித்துள்ளதாக கூறிய அவர் சிசிடிவி பதிவுடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தார். இங்கே ஒரு வாரமாக ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் தனிப்பட்ட விரோதம் கருதி ஓசியில் சரக்கு கேட்கறது, சரக்கு கேட்டு மிரட்டுறதுங்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள நாங்கள் கூடுமான வரையும் இல்லை அதெல்லாம் கிடையாது போன்னு சொல்லி வெளில அனுப்பிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும், திரும்ப அது மாதிரி இலவசமாக மது கொடுங்க, கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு மிரட்டினாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது போங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க இப்போ திரும்ப ஒரு 180 ரூபா கொடுத்து ஒரு குவார்ட்டர் சரக்கு வாங்கினாங்க. அந்த மதுபானத்தை குடிச்சிட்டு ஏதோ மயக்கம் போட்டு விழுந்தார். அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டதா சொன்னாங்க. அப்புறம் போய் பார்த்தாக்கா அவங்கெல்லாம் ஒன்று கும்பலாக உட்காந்துட்டு சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னமோ ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு ஓரியான்னு ஒரு சரக்கில் பூச்சி கடந்ததாக சொல்லி அதனால தான் மயங்கி விழுந்ததாக சொல்லி புகார் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க வாங்கினது அந்த ஓரியானுங்கிற சரக்கு இல்லை. அவங்க வாங்கினது பிளாக் பேலுங்கிற இன்னொரு சரக்கு. அவங்க வேணும்னு ஓசியில் சரக்கு கொடுக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக எங்கள் மேலே வேணும்னே பழி சுமத்துணுங்க வேறு ஏதோ ஒரு போலியான விஷயத்தை சித்தரித்து போலியான வகையில் எங்கள்
நிறுவனத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு ஒரு போலியான ஒரு இதை தயாரித்து இதன் மூலயமா வந்து இது பண்ணுறேன். இருதரப்பினரின் குற்றச்சாட்டு குறித்தும் மயிலாடுதுறை போலீசார் சிசிடிவி பதிவுகளை கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.